நாம் கோயில் யாத்திரைக்கு போக நேரம் வந்தாச்சு. சரி அண்ணா, நாம் நாளை கிளம்புகிறோம். ஆனால் அதற்கு முன்னால் இந்த தங்க நாணயங்கள் பத்திரமா பாதுகாக்கணும். தம்பி, அந்த ஜாடியை கொண்டு வா. அண்ணா, ஜாடி எதற்கு? இந்த ஜாடி முதலில் தங்க நாணயங்களை போட்டு அதுக்கு மேலே விதைகளை போட்டு நிரப்பி என் நண்பனுக்கு பாதுகாப்புக்கு கொடுக்கலாம். நல்ல யோசனை அண்ணா. எப்படி இருக்கிறாய்? நின் வியாபாரம் எப்படி இருக்கிறது? நல்லா போகுது. தம்பியும் நானும் யாத்திரைக்கு நாளை கிளம்புறோம். இந்த ஜாடியை பத்திரமாக பார்த்துப்போம். ஜாடியில இல்ல ஜாடி கேட்க முடி. இந்த ஜாடியில என்ன இருக்கு? ஒண்ணுமில்ல, பாதுகாப்பா இருக்க வேண்டிய விதிகள் தான். சரி, பத்திரமா போயிட்டு வருங்கள். அண்ணா, வரணும் அவன் தம்பி ஒன்றும் வரலையே. அந்த ஜாடிக்குள்ள விதைகள் கெட்டு போயிருக்கலாம். அந்த ஜாடியை கொண்டு வா. வரது வராதனால நான் இந்த தங்க நாணயங்கள் எனக்கே இருக்குது. நண்பா, என் ஜாடியை பத்திரமாக வைத்து தந்ததற்கு நன்றி. இப்போ நான் ஜாடி எடுக்கிறேன். ஜாடி வந்து என் தங்க நாணயங்கள் எங்க? அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நீ எனக்கு கொடுத்த மாதிரி நான் திரும்பி கொடுத்துட்டேன். இது அரசவையில் வாதாடி ஒரு தீர்வு காணலாம். ஆட்டத்தில் நீங்க வெல்லவே முடியாது ராமன். சில பேர் ஜெயிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க, சில பேர் தோக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. சில பேர் ஜாலி அடிக்கிறதுக்குன்னே சதுரங்கத்தின் முக்கிய அங்கம் ராணி. அதே நடந்து விட்டு அந்த ஞானி. ஐயா, நீங்க யார்? என் பேரு பரதன். எனக்கு என் நண்பரோட ஒரு பிரச்சனை. அதுக்கு ஒரு தீர்வு காண நாம வந்திருக்கோம். இப்போ மன்னனிடம் இதை பற்றி சொல்லு. அரசரே, கருத்து மணியங்கள் இங்கே வருவர். அவர் நம்புடன் அவர் பிரச்சனைக்கு தீர்வு காண வருகிறார். அவர்களை உள்ளே அழைத்து வா. அப்படியே மன்னா. உங்கள் பிரச்சனை என்ன? அரசரே, பரதனின் யாத்திரை செல்லும் போது லக்ஷ்மணனிடம் கொண்டு தங்க பொற்காசுகளை தொலைத்து விட்டான். சரி, விசாரணை ஆரம்பிக்கலாம். அப்படி அரசரே, நான் ரங்கன் மற்றும் அதைய கூப்பிடுகிறேன். ஐயா, இந்த ஜாடிக்கு பரிசோதியுங்கள். சுலபமான கேள்வி ஐயா. இந்த ஜாடிக்குள்ள அவரை விதைகள். இந்த ஜாடிகளுக்கு விதைகள் 7 வருடமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, ஏனென்றால் 2 வருஷமாக இருந்ததுனால் இந்த விதைகள் சின்னதா சுருங்கியிருக்கும் மற்றும் பல பழத்தை வாங்கியிருக்கும். மந்திரி, நீங்கள் உங்கள் விசாரணை ஆரம்பிக்கலாம். இந்த விதைகளை பரிசோதியுங்கள். ஊர கண்ணாடியோட பார்ப்பேன். உங்கள் கருத்து என்ன? அவன் சொன்ன மாதிரி இது அவரை விதைக்கிறான். சரி, அப்போ இந்த விதைகள் 2 வருடமாக ஜாடியில் இருந்திருக்கும் என்று நினைக்கிறீர்களா? மந்திரி, அது உறுதியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் சில விதைகள் 2 வருஷமாகவும் சில விதைகள் 1 மாதத்துக்குள்ளே இருக்கிறது. அரசரே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஜாடிக்குள்ள தங்க நாணயங்கள் எனக்கே ஏறிட்டேன். நான் எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்கிறேன். நீயாகவே உன் தப்பை ஒப்புக்கொண்டதால் உன் நண்பன் பரதன் கொடுக்கிற தண்டனை நீ ஏற்றுக்கொள். அரசரே, அவன் நண்பன். அதனால் அவனை மன்னித்து என் தங்க பொற்காசுகளை திருப்பி கொடுத்தாலே எனக்கு அதுவே போதும். அப்படியே ஆகட்டும். விசாரணைக்கு வந்த 2 நிபுணர்களும் ராமனுக்கும் அரசர் தரப்பு நன்றி. நன்றி மன்னா. இதை பற்றி ஒரு திருக்குறள் நடுவு வந்தது. ஒருத்த கண்ணோட்டாக இதை புரிந்து யார் மாட்டும் தேர்திசை வந்தே முறை. பொருள்: குற்றத்தை அறியாமல் குற்றவாளி தேர்வு செய்வது நீதி அல்ல. நன்றி.